சொல்லாத, அவங்கிட்ட சொல்லவே சொல்லாத. இது அவனுக்கு தெரியவே வேணாம். தேங்க்ஸ் ஆண்டி. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மாற மாதிரி பிரம்மைக்குள்ள இருக்கிற ஒருத்தனை உன்னால மட்டும்தான் வெளியில கொண்டு வர முடியும். எப்படியாச்சும் அவன் லைஃபை சேவ் பண்ணிடு. லைஃப்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு அவனுக்கு புரிய வச்சிடு. நான் எப்படி அவரை மாத்த முடியும்? ஏன் முடியாது? பொண்ணுங்க நினைச்சா முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன பேட்டன் ரைட்ஸ் ஆபீஸ்ல பார்த்தேன்னு மாறன் கிட்ட சொல்லிடாத. அங்க பிரியா வேலை பார்க்கறான்னு அவனுக்கு தெரியும். பிரியா யாரு? பிரியா மாறனோட அக்கா. அவ எங்க வீட்டுக்கு வரதில்ல, இப்ப பேசுறதில்ல. ஐ மீன் மாற அவ கூட பேசுறதில்ல. நான் பேசிதான் இருக்கேன். ஏன் மாறன் பேசுறது இல்ல? இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, பேட்டன் ரைட்ஸ் ஆஃபீஸ் போனல, அங்க என்ன சொன்னாங்க? ப்ராடக்ட்ல எரர் இருக்கா, ஸோ டெஸ்டிங்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டெஸ்டிங்கே அனுப்பியிருக்க மாட்டாங்க. கம்பெனி லோகோவும் ரெஃபரன்ஸும் இருந்தா மட்டும்தான் அங்க வேலை செய்யும். நான் பிரியா கிட்ட சொல்லி என்னன்னு பார்க்க சொல்றேன். இன்னும் 2 நாள்ல ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு பேப்பர் உன் கைக்கு வர மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்க வீட்டு பொண்ணு, நீ நல்லா வரணும். அம்மா, மாறனோட அம்மா நான் பிசினஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? நம்பவே முடியலையே. எனக்கும் அப்படிதாம்மா இருந்தது. எனக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மாறன் வீட்ல இருந்து இப்படி ஒரு சப்போர்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. சந்தோஷந்தாண்டி. நீ தான் அன்னைக்கு அவசரப்பட்டு சண்டை போட்டுட்ட. பின்ன என் பொண்ணை பத்தி பேசினா என்னால சும்மா இருக்க முடியுமா? அப்பத்திய சூழ்நிலை எனக்கும் கோவம் வந்துருச்சு. மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லடி. மா, ஏதோ எதிர்ச்சியா பேசிருப்பாங்கம்மா. அவங்க ரொம்ப நல்லா. போதும்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா பேசாத. சரி, கிண்டல் பண்ணாதம்மா. வேலையா இருக்கியாமா? ஆமாண்டி, நான் இந்த பூஜை பாத்திரலாம் தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே பாட்டி போட்டோவை தொடச்சி வச்சு. ஆரா, அப்பா எங்கேயோ வெளியில போறார் போல இருக்கு. நான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா? சரிம்மா, சரி. ஆமா, ரொம்ப வலிக்குது. நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுமா? பை பை பை. ஐயோ, அம்மா, அப்பா. அவ என்ன வேலையா பண்ணிருக்கா? போய் பாருங்க. ஒரே குப்பையா இருந்தது. எவ்வளவு நேரம் தாங்க நானும் படுத்துக்கிட்டே இருக்கிறது. அதான் சுத்தம் பண்ணிட்டு போயிடலாமேன்னு. இடுப்பு வலிக்குதா? ஆமாங்க, வலிக்குது. வயிற்று வலின்னா இடுப்பை பிடிச்சிட்டு இருக்க? வயிறும் இடுப்பு பக்கத்துல தானேங்க இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க போயிட்டு வாங்க, நான் போய் படுத்துக்கிறேன். அம்மா, ஐயோ. பா, இன்னும் கிளம்பலையா நீங்க? அது ஒன்றும் இல்லை. ஏண்டா, அம்மாவுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லையா? ஏன்பா இப்படி கேட்குறீங்க? இல்லை, சந்தேகமாக இருக்கு, அதான். பா, நேற்று கூட வயிறு வலிக்குதுன்னு தான் சொன்னாங்க. சரி சரி, நீ கிளம்ப. ஆராவுக்கு கடை கிடைக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ வீட்டையே கடையா மாத்திட்டா. ப்ராடக்ட்டுக்கும் அப்ரூவல் வாங்கிட்டா.
அவளை நீ தடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா அவ ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு ரோடோட விற்கவே ஆரம்பிச்சிட்டா. அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறா, நீ அவ தோக்கணுங்கிற. 2 பேரும் செம காம்பினேஷன்டா. +30 awesome shades to match your mood, smudge proof and non-transfer, ultra intense comfortable matte, light on lips and stays on for up to 8 hours, moisturize and hydrates your lips. என்னங்க 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 என்ன அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எங்க எடுத்துட்டு போறீங்க? நம்ம அங்கபாவதியோட மகன் வந்து வெளிநாட்டில் டாக்டரா இருக்கான்னு சொன்னல, அவன் ஊருக்கு வந்திருக்கான். அவன்கிட்ட காட்டி என்னன்னு கேட்டுடலாமே. நம்ம டாக்டர் கிட்ட தான் எல்லாத்தையும் காட்டிட்டோமே, அப்புறம் எதுக்கு இன்னொரு தட்டை காட்டணும்? இல்லடி, ஒரு இடத்துக்கு 4 இடத்துல காட்டினா உண்மை என்னன்னு உறுதிப்படுத்த முடியும். உடம்பு விஷயத்துல அசால்ட்டா இருக்கலாமா? போய் ரெஸ்ட் எடு. புரியுதுங்க, புரியுது புரியுது. ஆனா நம்ம டாக்டர் தான் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டாரே, அப்புறம் எதுக்கு இன்னொரு தட்டை கேட்கணும்? இந்த பாரு, அலோபதி மெடிசனை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. தலைவலிக்கு நெஞ்சு வலி மாத்திரை கொடுப்பானுங்க, நெஞ்சு வலிக்கு தலைவலி மாத்திரை கொடுப்பானுங்க. இதான் நடக்குது. 4 டாக்டர்கிட்ட கேட்டாதான் விஷயம் தெரிய வரும். மாத்தி மாத்தி காமிச்சா குழப்பி விட்டுருவாங்க. மாத்தி மாத்தி எங்க காமிக்க போறோம்? ரிப்போர்ட்டை தானே காமிக்க போறோம். தள்ளு. என்னங்க நில்லுங்க. என்ன வேண்டான்னு தோணுது. இந்த பார், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. 4 பேர்கிட்ட கேட்டாதான் எனக்கு நம்பிக்கை வரும். இப்படி வெளியில போகும்போது குறுக்க வந்து நிக்காத. நல்ல விஷயத்தை கத்துக்காத. அபசகுணம் மாதிரி போ. அச்சோ, ஐயோ, என்ன பண்றது? ஹலோ, நான் கல்யாணி பேசுறேங்க. எந்த கல்யாணி? ஏங்க, உங்க சம்மந்தி கல்யாணி பேசுறேங்க. சம்மந்தி நீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஃபோன் பண்ணது. எப்படி இருக்கீங்க? நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கேங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன? நான் முதல்ல இருந்து சொல்றேன், கேளுங்களேன். ஏங்க, என்னங்க இவ்ளோ பெரிய நாடகத்தை நடத்திருக்கீங்க? என்னால இப்ப சகஜமா பேச முடியாதுங்க. ஏதாவது பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சரி, சம்மந்தி எந்த டாக்டர் கிட்ட போயிருக்காரு? அது அங்கப்பன் வாதியார் வீட்ல. இல்ல, அவர் கிளினிக் வச்சிருக்காரு, அங்கதாங்க போயிருப்பாரு. உங்க ஊரா? ஆமாங்க. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாங்க. இந்த ஆரா வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. இவர் வேற கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம பேசிடுவாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. சம்மந்தி பாவம், நீங்க வேற
உங்களுக்கு வேற 6 மாசத்துல ஆபரேஷன் பண்ண டாக்டர் வேற சொல்லிருக்காங்கல்ல. கிண்டல் பண்ணாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. சரி, பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆராவுக்கே திரும்பி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். போனை ஏண்டி எடுக்க மாட்டேங்கிற? நல்லா இழுத்து கட்டு ஜெகன். நிறைய வேலை இருக்கு, அதை சீக்கிரம் கட்டிட்டு வா. கட்டிட்டு வரேன். ஜெய், பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோமே, வந்துருச்சா? பாதி வந்துருச்சு, இன்னும் பேலன்ஸ் வர வேண்டியது இருக்கு. இது பாரு, கரண்ட் வந்துருச்சு. நல்லா இழுத்து கட்டு. காத்து வேற ரொம்ப அடிக்குது, நல்லா டைட்டா கட்டு. கட்டிடலாம். நீ நல்லா கட்டு, நான் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். யோ, வேலுச்சாமி தானே நீ? யோ, என்ன மரியாதைலாம் பேசுற? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? உன் பொண்ணு பண்ற காரியம்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தம்பி, வேற யார்கிட்ட பேசுறத என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? இல்ல, நான் பேச வேண்டிய ஆள் நீதான். உன் பொண்ணு பேர் தானே ஆரா? ஆமா, அதுக்கு என்னப்போ? மெட்ராஸ்ல வேலை பார்க்கற இல்ல? ஆமா. அப்போ நான் பேச வேண்டிய ஆள் நீதான். இங்க ஒரு பையனோட ஊர் சுத்திட்டு இருக்கா, அது தெரியுமா உனக்கு? ஏய், என்ன சொல்ற? யார் நீ? யோ, என்னையா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? இதுதான் உன் குடும்ப லட்சணமா? என்னடா பிரச்சனை உனக்கு? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் பொண்ணுகிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேளு. தேவையில்லாம குடும்ப பெருமையில பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு முதல்ல சொல்லிட்ட, நான் நேர்ல வந்த அவ்வளவுதான். நீ இத பாரு, உன் பொண்ணுகிட்ட போய் உன் கோவத்தெல்லாம் காட்டு. கண்ட இடத்துல எல்லாம் சுத்திட்டு இருக்கா, ஆம்பளை கூட எல்லாம் தங்கிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நீ யாருன்னு சொல்லிட்டா முதல்ல. நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. முடிஞ்ச உன் பொண்ணை காப்பாத்திக்க. ஹலோ, சொல்ற இடத்துல சொன்னாதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். இப்ப அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெய், இது கொஞ்சம் இறக்கி வைய. இங்க பாரு ஜெய், இதெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட அப்பவே எடுத்து வைக்க சொன்னேன்ல. இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிறத எடுத்துட்டு வருவோம். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சியா? ஹவுஸ் ஓனரும் நம்ம கேட்டோன்னே எதுவுமே சொல்லாம கொடுத்துட்டாரு. ஆமா, நான் கூட தரமாட்டாரோன்னு நினைச்சேன், ஆனா கேட்டவனே கொடுத்துட்டாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் வாங்க வேண்டிய பொருள் ஏதாவது இருக்கா? நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும் ஜெய். இதுதான் என்
கனவு, லட்சியம் எல்லாமே. இது விட்டுறக்கூடாது ஜே. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? உன் பொண்ணு பண்ற காரியம்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்க ஒரு பையனோட ஊர் சுத்திட்டு இருக்கா, அது தெரியுமா உனக்கு? என்னையா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? இதுதான் உன் குடும்ப லட்சணமா? வெளியே போய் பாரு. என்னடி வாடி? உங்க அப்பா வந்திருக்காரு, போய் பாரு. அப்பாவா? போ. உங்க அப்பா மட்டும் வந்திருக்காரா இல்ல உங்க அம்மாவும் சேர்ந்து வந்திருக்காங்களா? அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு. ஷூரா? ஷூர். இவர் எதுக்குடி இப்போ வந்தாரு? எனக்கு எப்படி தெரியும்? என்ன கேட்டா? என்ன? உள்ள போடா. ஏன்? அனுப்படி. இவங்க அப்பா வந்திருக்காங்க. சத்தமா கத்தாத. ஐயோ போ. போறேன் இரு. சீக்கிரம் போ. போய்ட்டானா? ஓபன் பண்ணு. அப்பா என்னம்மா இவ்வளவு நேரம்? ரூம்ல இருந்தோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்னப்பா? சென்னையில ஒரு சின்ன வேலை, அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா. வெளியே வந்துடாத. உள்ள போ. நீ வா. உங்க அப்பா எதுக்கு திடீர்னு வந்து? எனக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா சீக்கிரம் பேசி அனுப்பு. போறேன். உட்காருங்கம்மா. இல்ல இருக்கட்டும்ப்பா. அட உட்காருங்கம்மா. உட்காரு. பரவாயில்ல, வீடு நல்லா பெருசா தான் இருக்கு. பா அம்மா எப்படி இருக்காங்கப்பா? அவளுக்கு என்ன, நாங்க தான் 2 பேரும் இருக்கமே. அட உட்காருங்கம்மா. பாருடி எங்கடி போறாரு உங்கப்பா? எதுக்கு வந்திருக்காரு உங்கப்பா? ஐயோ உள்ள ஜெகன் வர. பாத்துக்கலாம் இருடி. என்ன பாத்துக்கலாம்? பரவாயில்லம்மா, நல்ல காத்தோட்டமா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் கொசு கடிக்கும் போல இருக்கு. ஆமாப்பா. ஏமா அப்பா இந்த செடி வளர்க்கறதெல்லாம் என்ன விடலையா? எங்க அம்மா வந்து நல்லா கெடுத்து விட்டு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியம் இப்போ. ஏமா நிக்கிறீங்க? உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்லப்பா. வீடை பார்த்ததே இல்லைல்ல, அதான் உங்களையும் பார்த்துட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியலையே. என்ன அனுப்பி விடுறேன். நான் என்ன பண்றது? அந்த ரூம் ரூம்குள்ள போய் இவ்வளவு நேரமா என்ன பண்றாரு? என்ன பண்றது?
அப்பா ரூம் நல்லா இருக்கான்னு பார்த்தமா? அப்பா என்னப்பா தேடுறீங்க? அது ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். இப்போதான் சென்னையில் கொரோனா அது இதுன்னு சொல்கிறாங்களேம்மா. அது அப்பா பூஜா ரூம் பா அது. ஓ சரி 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 சரி. என்னப்பா திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்க? இல்லைம்மா, தனியாக அனுப்பிச்சிருக்கோம். சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு பக்க பக்கத்தில் இருக்கு. சொல்லி சீக்கிரமா. நான் எப்படி சொல்ல முடியும்? இருடி இருவர. ஏமா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிருக்காங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஓ சரிம்மா, பார்த்து எச்சரிக்கையா இருங்க. சரி சரி, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். வெளியில் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஏதாவது வேணும்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. பார்த்து இருந்துங்க. சரிப்பா, போயிட்டு கால் பண்ணுங்கப்பா. என்ன இது? பூஜா குளிச்சிட்டு இருக்காங்க. விளையாடுறீங்களா? அப்பா அது பூஜா ஒரு மதுன்னு சொன்ன. ராஷ் ஏய் சார், யார் ராணி? சார் உனக்கு என்ன வேலை? சார் சார் என்னது? யார் இவன்? சார் சென்னைக்கு உன்னை தனியா அனுப்பிச்சா கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? பார், ஊர்ல என் பேரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என்ன நடக்குதுங்க? நான் அப்பவே சொன்னா இல்லையா, சேர்க்க சரியில்லைன்னா செயல் சரி இருக்காதுன்னு. கேட்டியா நீ? அது ராஷும் ஜேவும் லவ்வர். உன்ன அங்கிள் என்ன ஏமாத்திட்டல? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அங்கிள் நான் வான்னு சொல்றேன்ல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உனக்கு புரியல, சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரிலாம் நடக்காது. அதுவா நடக்கும். அப்போ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ நடந்தது கூட அதே தான். அதுக்குன்னு இப்படியா? என்னோட இன்டென்ஷன் அவளை ஹர்ட் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட நிறைய அவள் மறைச்சிருக்கா. அதை அவளுக்கு நான் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் என்னோட தப்பு எதுவும் கிடையாது. அவளும் சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன்னு சொன்ன. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யா? ஆத்தாலும் அவளும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கல்ல. இனிமே நீங்க எது பேசினாலும் உண்மைன்னு எப்படி நம்புறது? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்லப்பா. ஏடா நீ இன்னும் பெருசா சொன்ன. நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இருக்கான்னு. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நான் போகும்போது அங்க ஒரு பையனும் இல்லப்பா. தபார், உங்களுக்குலாம் புரியாது. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி ஊர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அப்ப தெரியும் ஒரு அப்பனோட வலி என்னன்னு. என்னடி இது? 6 மாசத்துல மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி 6 வாரத்துல வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்படி என்னடி பண்ணி தொலைச்ச? அம்மா ஏன்டி இப்படி? ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சது இல்ல, அவ ரூம காலி பண்ணிருக்கணும்ல. வரட்டும் பூஜா, அவதானே அழகா பேசி உன்னை அங்க கூட்டிட்டு போனவ. நான் சென்னைக்கே போவானு காதுல போட்டுக்கிட்டியா? ஏண்டி நிஜமாவே ஒரு ஆம்பளை பையன் இருந்தானா? என்னடி இது அநியாயமா இருக்கு. இப்படி இல்லாம பண்ணுவாங்க? ஏண்டி இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. நான் அவளை திட்டிட்டு இருக்கேங்க. அப்பவாது அவளுக்கு அறிவு வருதான்னு பாப்போம். ஏய், ஏண்டி இப்படி பண்ற? மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் வெளியில போறேன்னு சொன்னா பாரு, அப்ப
அப்பயே மண்டையில் தட்டி உட்கார வச்சிருக்கணும். பண்ணாது பெரிய தப்பு. மாறனுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை கிட்டயாவது சொன்னியா? மாப்பிள்ளோட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? தெரிஞ்சு அசிங்கமாயிட்டது. இனிமே என்ன கேட்காம மேல போ. எதுவும் நகரக்கூடாது இந்த வீட்டில். கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு துரும்பு கூட என்ன கேட்காம நகரக்கூடாது. என்னமா ஸ்பெஷல்? டுடே ஸ்பெஷல் அரோமா பன்னீர் பிரியாணி. சூப்பர்மா. பன்னீரை குட்டி குட்டியா அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீர் சேர்த்துட்டேன். ஸோ இந்த பன்னீர் குக் ஆகிறதுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன பன்னீர் எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு புதினா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 கப் கர்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு அரிசி சேர்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு ஒரு 2லிருந்து 3 விசில் விட்டு இறக்கிட்டோன்னா சூடான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சூடான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அரோமா நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரோமா கீழே செஞ்சா செம்மையா இருக்குல்லம்மா. பன்னீர் கூட நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. பிரியாணியோட கலர் கூட சூப்பரா வந்திருக்குமா. மா, என் ஃப்ரெண்டு வந்து அரோமாவோட ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலா இருந்துச்சுமா. உனக்கு நான் ஆர்டர் பண்ணி தரேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபோனில் யாருன்னு பாரு. மா, அண்ணன் தான் கால் பண்றான். ஐயோ, ஏய் முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து வைடி. இரு, எதுக்கு நீ இப்ப பதற? எடுத்து வைடி. அவன் ஒன்னும் வீடியோ கால் பண்ணல, ஆடியோ கால் தான் பண்ணிருக்கான். பரவாயில்ல, நீ எடுத்து வை. ஹலோ மாரா. ஹலோ அம்மா. ஆரோ கூப்பிட்டு மாமா ஊருக்கே வந்துட்டாருமா. ஆரோட ஃப்ரெண்டு ரேஷ் இருக்கால, அவள் பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கா. அதை மாமா பார்த்துட்டாரு. ஐயோ. சரி, நீங்களும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நான் போறேன். அப்பாவை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி. என்னாச்சுமா? அது ஒரு புது பிரச்சனைடி. ஆராவோ அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாராம் சென்னையில இருந்து. ஏன்? அப்புறம் சொல்றேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கிளம்புறோம். வேற வழி இல்லை. பூஜா, நான் மட்டும் தான் போறேன்னு சொன்னேன். இப்போ திடீர்னு இவ்வளவு கிளம்புறேன்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து அவ கிளம்பிட்டா, இன்னைக்கு நீங்க கிளம்புறேன்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? ஏ மக்கு, நாங்க போனாதான் ஆறா வர முடியும். வேற பெட்டர் ஆப்ஷன் இல்லடி. அதுக்குன்னு யாரும் எங்கேயோ போக வேண்டாம். நம்ம வேற ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். நீ, நான், ஆரா, நம்ம 3 பேர் இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நிறைய லைஃப் லாங் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் இருக்குடி இந்த வீட்ல. ஆனா ஜெகன் பத்தி யோசிச்சு பாத்தியா? எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். டெய்லி யாராச்சும் வந்து ஓடி ஒளிராண்டி. எனக்காக அவன் கஷ்டப்படுமா சொல்லு? அதனாலதான் நாங்க கிளம்புறோம்டி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஏய் பூஜா, நான் ஆரா கிட்ட பேசிக்கிறேன். ஆராவுக்கு கால் பண்றான். பூஜா கூட.
சொல்லுடி. ஹலோ ஆரா, நீயே கேளு. ராஷ் ரூம் விட்டு கிளம்புறேன்னு சொல்றா. ஏய், நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ஆரா, லூசு மாதிரி நீயும் புரியாம பேசாத ஆரா. வேற ஆப்ஷனே இல்ல. உங்க அப்பாவை சமாதானப்படுத்தணும்ல. மாறனுக்கு தெரிஞ்சா அதுவும் சிக்கல் தான். நான் இதை உனக்காக மட்டும் பண்ணல, ஜேக்காவும் யோசிச்சு தான் பண்றேன். என்னால தானே இவ்ளோ பிரச்சனை. சாரிடி. ஏய், சாரி எல்லாம் வேணாம். இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். ஏ யாரா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? நாங்கள் எல்லாருமே எப்பவுமே உன் பக்கம்தான். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பா. ஜே, உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க ராஷ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது என்ன காம்ப்ளிமெண்டா இல்லை கலாய்க்கிறியா? உண்மைதான் சொல்றேன் ஜே. கல்யாணத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். தேங்க்யூ பார்ட்னர். ராஷ், சாரி. சும்மா சும்மா எதுக்கடி சாரி கேக்குற? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் சகஜம் விட. நீ முதல்ல ஜெகன் சொன்ன மாதிரி கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு. we are all with you. இரு, யாரோ வராங்க, நான் கால் பண்றேன். ஹே சில்டி, ஜாலியா இரு. நாங்க கிளம்புறோம்ல, அப்பப்போ வரோம். கிளம்புறீங்களா? பாய். போலாம். ஜெகன், பெட்டியை கட்டு. என்ன பண்ற சம்பந்தி? இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கலையே. என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கூட உள்ள பொண்ணு பண்ணது. நல்ல வேலை, என் பொண்ணு போன நேரத்தில் அந்த பையன் இல்லை. அது அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? ச்சே, என்ன கால கொடுமை அது. விஷயம் தெரிஞ்சோடனே என் பொண்ணை திட்டி கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் சென்னை பக்கம் அனுப்புறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சம்பந்தியமாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு நிறைய வேலை, எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க முடியல. இப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்னு மாறன்னு சொன்னா, அதான் பார்க்கலான்னு வந்தோம். என்ன இருந்தாலும் சம்பந்திக்கு உண்மையை சொல்லணும்ல. மனசில் ஒன்றும் கிடையாது, உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக இவ்வளோ அவசரமா முடிவெடுக்கணுமா? அங்கேயே பேசி சரி பண்ணிருக்கலாம்ல. ஆராவோட வேலையும் இதனால கெடுதில்ல. அது கிடக்குது கழுத வேலை. அவ வேலையா சோறு போட போகுது. அது இல்ல சம்பந்தி, நம்ம கௌரவத்துக்குள்ள நாளைக்கு கெட்ட பேர் ஆயிப்போயிடும். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை கௌரவத்துக்கு பங்கு வந்துடக்கூடாதுல்ல. அவன் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டான். ரொம்ப மெச்சூரிட்டியா புரிஞ்சுக்குவான். வேலைக்குன்னு போகும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுக்காக வேலைக்கே போகாம இருக்க முடியுமா? வேற ஒரு நல்ல இடமா பார்த்து தங்க வச்சுக்கலாம். ஐயோ, அந்த பேச்சுக்கே இடல சம்பந்தி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை பக்கத்து வீட்டு கூட அனுப்ப மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ரொம்ப நன்றிங்க. நல்ல வேலை, என்னை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டாரு. ஏதோ இங்க ஏற்பட்ட பரபரப்புல அத கடப்புல போட்டுட்டாரு. இங்க ஏற்பட்ட இந்த கெட்டதெல்லாம் தாங்க அவளுக்கு போய் முடிஞ்சிருச்சு. அவ ஒரு கடை ஆரம்பிக்கிறான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? கடைசியில் என்னடானா எல்லாம் இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி லிவிங் கப்பல்ஸ் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்கன்னா நான் உனக்கு ஸ்டே பண்ண வேற ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அதுவும் இல்லாம அவளோட பிரைவசி அது. இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆரா நினைக்கிறது நியாயம் தானே. மற்றவங்களோட லைஃப்ல நம்ம எப்படி மூக்க நுழைக்க முடியும்? மாறணும் அந்த அளவுக்கு ஓல்டாலாம் யோசிக்க மாட்டான். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்சவரு, 4 விஷயம் தெரிஞ்சவரு. அவர்கிட்டயும் கலந்து பேசி எல்லாத்தையும் பண்ணா அவரோட அனுபவத்தையும் சொல்லுவார்ல. நமக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு ஆராவுக்கு கிடைச்சிருக்கு. அவ அதோட மதிப்பு தெரியாம இருக்கா. நம்மளோட மதிப்பை மற்றவங்களுக்கு காட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லாரா. சரி, ஃப்ரீயாக விடு.
மேரேஜுக்கு அப்புறம் நம்ம இதை யோசிக்கலாம். இல்ல, நான் இதை விடுறதா இல்ல. நான் சென்னைக்கு மறுபடி வரதான் போறேன். என்னால இந்த வீட்ல 6 மாசம் சும்மா இருக்க முடியாது. வெளியூர்ல வேலை செஞ்சு பழகிட்டா வீட்ல இருக்கவே பிடிக்காது. அவ தன்னம்பிக்கை ஏன் சட்டுன்னு உடைக்கணும்? இனிமேல் அவளுக்குன்னு சொந்த விருப்பம்னு எதுவுமே இல்லைங்க. ஏன் ஏன் இவ்வளோ அக்ரெசிவா இருக்கு? இது அக்ரெசிவோ அடமெண்டோ இல்ல, இது என்னோட ஆர்வம். இந்த வீட்லயே நான் அடைஞ்சிட்டேன்னா என்னையே இழந்துட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு சொல் புத்தி, சில பேருக்கு சுய புத்தி. ஆரா இதுல 2வது. இதெல்லாம் எத்தனை நாளைக்குங்க? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். நானும் நிறைய கற்பனைகளோட இருந்தவ தான். எதுவும் வேலைக்காகல. இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இறங்கி அடிச்சிருவேன். என்ன சொல்ல வர? போய் சண்டை போட போறியா? தேவையில்லாம பிரச்சனை போய் மாட்டிக்காத. எந்த பிரச்சனையும் வராது. ஆரா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி முன்னாடி போவா, ஆனா அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி வந்துருவா. ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சில நேரத்துல குழப்பம் பண்ணி விட்டுருவா. நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருவேன். நம்ம லவ் பண்ணது, புரோக்கர் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது, இதை மொத்தமா சொல்லிடுவேன். ஆராம், அப்படி பண்ணா அவர் மொத்தமாவே கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ஆரா என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல ஆரா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா முடிவு மாப்பிள்ளை கையில தான். அதையும் சொல்லிட்டேன். சரி, நான் உங்க அப்பாட்ட பேசுறேன். நான் சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. உன்னை சென்னைக்கு அனுப்புவாரு. ஆமால, அப்படி ஒரு வழி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பேசு. மாப்ள. ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்ள. ஆராவை சென்னைக்கு அனுப்புங்க. திரும்ப வேலைக்கு போட்டோம். அது எப்படி மாப்ள சரிப்பட்டு வரும்? இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? ஆராவை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்றாரு மாப்ள. மாப்பிள்ள சொல்றதும் சரியா தான் இருக்கும். போகட்டும் போகட்டும். ஆமா, ஸ்ட்ரிக்ட்டா இருந்தவரை எப்படி சம்மதிக்க வச்ச? எங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணா எங்க லைட் எரியும் தெரிஞ்சதுன்னா எல்லாமே ஈஸி. ஓ மருமகனை பிளாக்மெயில் பண்ணி அப்பா கிட்ட பேச வச்சேன். டிப்பாவி. சமாப். உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. நாளை பின்ன மாப்பிள்ள உன் மேல கோச்சிக்கிட்டாருன்னா என்னடி பண்ணுவேன்? காரணத்தை புரிய வச்சா காரியம் நடக்காதுமா. மண்ணாங்கட்டி. உனக்கு கடக்க ஒன்னு ஆச்சுனா தான் தெரியும் உனக்கு. ஆமா, அவ துருப்பு சீட்டே நீதான் உனக்கு தெரியுமா? இல்ல தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி? போது நிறுத்துன்னு சொன்னேன், புரியலையா? சாரி சார். ஆமா, நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ அவனை உண்மையாவே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுக்கு போனா என்ன நல்லா பாத்துப்பாரு. அங்க எல்லாருமே என்ன கண் கலங்காம பாத்துப்பாங்க. ஆனா அதுக்காக என்னோட கனவை விட்டு கொடுக்க முடியாதுல்லம்மா. 3 வேளை சோறு கிடைச்சா ஜெயில் சொர்க்கம் ஆயிடுமா? ஆமா,
நீ என்ன வில்லனாவே என்ன பார்க்குறியா? இல்லை. ஆரா என்னோட லைஃப் பார்ட்னர். அவளுக்கு எது நல்லதோ அவளுக்கே தெரியாமல் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இருந்தாலும் அவங்கள பாராட்டாமலாம் இருக்க முடியாது. அவங்க வழியில் யார் குறுக்க வந்தாலும் அடித்து துவைச்சு போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வே ஆஃப் அப்ரோச்சே வேற லெவலில் இருக்குது தெரியுமா? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் பிகினர்ஸ் லக். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் லட்சியத்தெல்லாம் போய் அடையாது. அதை அடையவும் விட மாட்டேனா. இருந்தாலும் அவங்க உங்களை விட கொஞ்சம் கிளவராக தான் இருக்காங்க. அவளை பாராட்டுறேன்னு சொல்லி என்ன வாரிட்டு இருக்க நீ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போ, தாம்பரத்துக்கு போய் கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வா. போ. இல்லை, போடா. என்னடி ஆரா, மாப்பிள்ளை சொன்னார்னு அனுப்புகிறேன். அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கொட்டம் போட்ட நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். சரிப்பா. போன வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? ஏய், போய் பஸ் ஏற்றி விட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. பார், எங்கே போனாலும் குடும்பத்தை மனசில் வச்சுக்கணும். தலையை கட்டு, போ. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வாமா, இத பாரு. உட்கார். இந்த வீடியோ பாரு. கிளாசிக் கிச்சன்ல நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்குமா, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீயும் பாரு, உனக்கும் பிடிக்கும். எல்லா மாடல்ஸுமே செம்மையா இருக்குமா. மா, இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குமா. உன்னோட யூடியூப் சேனலுக்கு மாடுலர் கிச்சன் செட் போட்டோன்னு வச்சுக்கேன், வியூஸ்லாம் எகிரிடும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம சென்னைக்கு அண்ணாவை பார்க்க போவோம்ல, அப்ப நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா? என்னம்மா யோசிக்கிற? என்ன, இதுக்கு நிறைய செலவாகும்ல? கம்மிதாம்மா. நீ மற்றதோட கம்பேர் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோயேன், இது வர்த்து உனக்கு தெரியும். இங்க பாரு. இந்த மாடல் பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்குமா? ஆர்டர் பண்ணிடலாம் ப்ளீஸ். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட டைம் கிடைக்கும் போது சொல்றேன். ஓகே. தானே அனுப்புறேன், இரு. ஒரு நிமிஷம் இரு. யாரு? பிளம்பர். ஹவுஸ் ஓனர் அனுப்பிவிட்டார். இங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ட்ரைனேஜ் பிரச்சனை. மேலேயும் செக் பண்ணிட்டேன், கீழேயும் செக் பண்ணிட்டேன். இங்கே மட்டும்தான் பாக்கி. சரி வாங்க. ஏய், ஒரு மெயிலுக்காக 10 நிமிஷமா என்ன சாவடிச்சிட்டு இருக்க. அனுப்புற வை. இதான் பாத்ரூம். செக் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உள்ள இருக்கேன்.
அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் உள்ள இருக்கான்னு பார்த்தேன். இல்ல. அங்க Hello. இருக்கா? அங்கெல்லாம் எதுவும் இல்ல. பெர்மிஷன் கேட்காம நீங்க பாட்டு உள்ள போறீங்க? இங்க செக் பண்ணிட்டேன். பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன தாண்டி உன் பிரச்சனை? எதையுமே ஓபனா பேச மாட்டியா? புடிச்சிருக்கு பிடிக்கல முகத்துக்கு நேரா சொல்லிட்டா இவ்ளோ டிராமா தேவையில்லை. வீட்ல இருந்துட்டு இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்காரா? எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? என்னைக்கா இருந்தாலும் இதை நீதான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதை இழுத்துட்டே போயிட்டு இருந்தேனா நாளைக்கு உனக்கு தான் இது பெரிய பிரச்சனையாகும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் என்னோட கோல் அப்படின்னு தெளிவா சொல்லிடு. சரி என்கிட்ட சொல்லு, உனக்கு அவன் வேணுமா வேணாமா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரே குழப்பமா இருக்குடி. எனக்கு பிசினஸ்ல ஜெயிக்கணும், அதுதான் என் கண்ணு முன்னாடி வருது. அதை விட்டா வேற எதுவுமே தெரியல எனக்கு. அப்ப இதையே தான் அவன்கிட்ட சொல்லு. அவனை பார்த்தா பாவமா இல்லையா? உனக்காக அவன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படி ஏன் அவனை கஷ்டப்படுத்துற? அவன் தாண்டி என்னோட பிரச்சனையே. அவன் கூட சந்தோஷமா நான் அவன் கைய புடிச்சுக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் அவன் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல. இல்ல நான் அப்படி என்னதான் ஆசைப்பட்டேன்? சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும், என் கால்ல நான் நிக்கணும். இதெல்லாம் எனக்கு கொலை குத்தமா? என் கூட நிக்கலாம்ல. உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலனா புரிஞ்சுக்கலனா அதோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லுடா. டேய் இப்பதான் என்கேஜ்மென்ட் கூட சொல்லவே இல்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்றேன், வந்து சாப்பிட்டு போ. கண்டிப்பா வந்து இன்னைக்கு ட்ரீட் மட்டும் வெச்சிரு. ட்ரீட்டா? ஆமா ஆமா. இதெல்லாம் வைக்க முடியாது. ஆரா வரட்டும், அவ கையாலேயே இன்னைக்கு ஒரு சூப்பர் விருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஆரா நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பாடா. ஓ அப்ப இன்னைக்கு ஆரா சமையல் தான். ஆரா கம் கம் கம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மீட் மை கொலீக்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். என்கேஜ்மென்ட் தான் முடிஞ்சிருச்சு. அடிக்கடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம்ல? மீட் பண்றதா? மேடம் ரொம்ப பிஸி. இவங்கள போன்ல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இருக்க கூடாது. என்கேஜ்மென்ட்க்கும் மேரேஜ்க்கும் நடுவுல இருக்கிற டைம் கோல்டன் பீரியட். சும்மா இரு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், மிஸ் பண்ணவே கூடாது. கேட்டுக்காரா,
உன்னை நான் வர சொல்லணும்னா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லை? என்ன எல்லாரும் வந்திருக்காங்க? நத்திங், வெட்டி. நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டா சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ரீசன் வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட். டேய், நாங்க ஏதோ பார்ட்டிக்கு வந்தோம்னு நினைச்சுக்க போறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே? நம்ம டின்னர் பண்ணலாம். டேபிள் புக் பண்ணிடுறேன். அது என்ன பண்ணலாம்? டேய், இன்னைக்கு பிளானே இன்னும் ஓவர் ஆகல. லஞ்ச் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல தெரியுமா? நீ ஏன் கவலைப்படுற? அதான் ஆறா வந்துட்டால, அவ பார்த்துப்பா. சமைச்சிருவல்ல? சரி ஓகே, வாங்க பர்ச்சேஸ் பண்ண போவோம். ஆறா சரி போயிட்டு வந்துடுறேன். கலக்கிடு. ஓகே வாடா போலாம். போயிட்டு வரேன். ஹாய். ஹாய், ஐம் கீதா. ஹாய். நான் பிரியா. நம்ம கிச்சனுக்கு போலாம். போலாம். என்ன பார்த்துட்டு இருக்க? ஆராவோட ப்ராடக்ட் ஆன்லைன் டிசைன் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏய், மார்க்கெட்டிங்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். ஆராவோட ப்ராடக்ட் விஷ் லிஸ்ட்டுக்கு கிளிக் ஆயிடுச்சு. சேல் ஆன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி பாரு, ஆர்டர் பிளேஸ் ஆகுதான்னு. ஏன்? பாரு, தெரியும். ஆமா, பிளேஸ் ஆகல. ஏன்? வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹேக் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்ற நீ? அப்படி கூடவா பண்ணுவாங்க? காசு கொடுத்தா யார் வேணா பண்ணுவாங்க. டேய், நீதானா அது? ஏய், அவளோட பிசினஸை முழுசா அடிக்க பிளான் பண்ணிட்டியா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எல்லாத்துக்கும் நீ என்னையே சொல்லாத. உன்னெல்லாம் நம்ப முடியாத. ஒரு நிமிஷம் வந்து. ஓகே. ஹலோ ஜெகன். சொல்லாரா? ஏதாவது ஆர்டர் வந்துச்சா? இல்லையே, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் ஒருத்தர் கூட ஆர்டர் பண்ணல? எனக்கும் அதான் தெரியல. பேஜ் டிஸ்பிளே கரெக்டாக இருக்கான்ட்டு 3 வாட்டி வெப் டிசைனரை கால் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாம் சரியாக தான் இருக்கு. கிளைண்ட் கிளிக் பண்ணாதான் ஆர்டர் பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டாரு. நீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துட்டல? ஆரா, அந்த ஆப்ஷனையும் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது வேற எனக்கு கடுப்பாகுது. இதில் அம்மா வேற. போய் மாறனை பாரு, அவன்கிட்ட பேசு, அது இதுன்னு. கூலாயிராரா, நல்லதே நடக்கும். நீ வேற, இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாகலான்னா. கண்டிப்பா நடக்கும், ஃபீல் பண்ணாத. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே ஆரா. பாய் பாய். ஆயில் எங்க இருக்கு? இல்ல, அவருக்கு ஃபார்ச்சூன் ஆயில்ல சமைச்சாதான் பிடிக்கும். சோ வாங்க போயிருக்காங்க. உங்க வீட்ல என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? நாங்களும் ஃபார்ச்சூன் ஆயில் தான் யூஸ் பண்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபார்ச்சூன் ஆயில் வெரி வெரி லைட். ஹோம் மேட் ஃபுட் டேஸ்ட் இருக்கும். டிரான்ஸ் ஃபேட் இல்லாததுனால நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல பசி, சீக்கிரமா சமைக்க சொல்லு. டேய் மாறேன்டா. ஏய் இங்க பாத்துடா. என்னடா நீ பிடிக்க வேண்டியதாடா. என்னடா ஒழுங்கா கொடுக்க மாட்டியா? பிரியா, வந்துட்டீங்களா? கொடுங்க. என்னடா சமையல் வேலையெல்லாம் மும்முரமா போகுதா? இன்னைக்கு என்ன சமையல்? ஃபார்ச்சூன் ஆயில் யூஸ் பண்ணி இன்னைக்கு பேபி கார்ன் ஃப்ரை பண்ண போறோம்.
என்ன ஆரா சமையலை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க? எப்பவுமே இப்படிதானா? இல்லையே, ஆரா நல்லா பேசுவாளே. இல்ல ஆரா? ஆரா வா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பிரியா, அதை கொஞ்சம் பாத்துக்கங்களேன். நீ வா. நான் பாத்துக்கிறேன். இந்த பேபிக்கான கட் பண்ணி வச்சுட்டு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே ஓகே. வா. ஆமா, என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்ல என்கிட்ட. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. ஏன் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்லையா? ஓப்பனாக சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. நீ தாண்டா பிரச்சனை. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னோட கரியருக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா, என்னோட கனவையும் லட்சியத்தையும் மதிச்சிருந்தா, நான் ஏன்டா இவ்வளவு டென்ஷன் பட போறேன்? சொல்லியும் சொல்லாமலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். ஏன் என்னை எல்லாரும் போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் மண்டல ஏறுதா ஏறலையா? நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா வரணும், அதுதான் என்னோட ஆசை. ஆரா, ஆரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மார்னிங் சாப்பிட்டியா இல்லையா? இதுதான் உன் பிரச்சனையே. வா, முதல்ல சாப்பிடலாம். வா. ஏய், என்ன உன் ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் எதுவுமே இல்ல? ஏய், நீ பார்லர் போய் ப்ளீச் பண்ணியா? ப்ளீச்சிங்லாம் எதுவும் பண்ணலடி. மெடிக்கல் ஷாப்ல ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கினேன். 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், உடனே சரியாயிடுச்சு. நிஜமாவா? நம்பவே முடியல. முதல்ல நானும் நம்பல, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பிச்சேன். ஏய், எனக்கும் நெத்தியில பிளாக் மார்க் ரொம்ப நாளா இருக்குடி, போகவே மாட்டேங்குது. இந்தா ஆரா ஹெர்பல் கேர். சரி, எனக்கும் ஒன்று வாங்கி தரியா? ஐயோ, காலி ஆயிடுச்சே. என் சிஸ்டரும் இதான் யூஸ் பண்றா. நான் அவகிட்ட இருக்கான்னு கேட்டு சொல்றேன். நீ வாங்கினல அந்த கடையில எனக்கு வாங்கி கொடு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த ப்ராடக்ட் கிடைக்கலையே. சரி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு. என்ன ஆர்டர் பிளேஸ் ஆக மாட்டேங்குது? என்னன்னு தெரியலையே. சர்வர் வேற டவுனா இருக்கு. இங்க கொடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ராடக்ட் பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஆமா, இது என் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற புது ப்ராடக்ட். ஓ, ஆர்டர் பிளேஸ் ஆகுறத காட்ட மாட்டேங்குதா? நீங்க வேணா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஷூர், பார்க்கறேன். ஆமா, இது ஆர்டர் பிளேஸ் ஆக மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் அவளோட நம்பர் தரேன். நீங்க கால் பண்ணிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஓகே. வாங்க சார், அந்த மொபைல் கட்டுங்க. ஓகே சார். யார் யூஸ் பண்ணுற மாதிரி சார்? கேர்ள் ஃப்ரெண்டு. ஓகே சார். இந்த மாடல் பாருங்க. ஓகே. இந்த மாடலும் நல்லா இருக்கு. இதுவும் பாருங்க.
திருச்சியில் பார்க்குறது தான் கஷ்டம்னா சென்னைக்கு வந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறீங்க. ஆமாப்பா, மாறனோட தங்கச்சின்னா கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக தானே இருக்கும். சரி, நான் நிறைய போய் சொல்லிட்டு கொஞ்சமாக டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லணுமோ டக்குன்னு சொல்லு. என் ஆசை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு. நான் கொஞ்சம் நல்ல மொபைலாக காட்டுங்கண்ணா. நியூ மாடல் ஓகேவா சார்? எடுங்கண்ணா. இதை பாருங்க. இது கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கும் சார். பேட்டரி கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும் சார். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4G 6GB RAM வரும் சார். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். வேறு ஏதாவது மொபைல் இருக்கா? இதோ காட்டுறேன் சார். டேய் லோகேஷ், எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்க முடியாது. அதுவே எங்கள் அம்மா CBI மாதிரி நோண்டி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தெரிஞ்சு வச்சுப்பியோ தெரியாமல் வச்சுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சாருக்கு பிஸ்னஸ் ஏதாச்சும் செட் ஆயிடுச்சா? காசு பொருளுது. எனக்கு பிஸ்னஸே செட் ஆகலைனாலும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு பிடிச்சதை வாங்கி தருவேன். நியூ மாடல் 4 வந்திருக்கு சார். இதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே அட்வான்ஸ் ஃபியூச்சர் சார். ப்ராசஸ் ப்ளஸ் கேமரா எல்லாமே இந்த மாடலில் சூப்பராக இருக்கும் சார். இன்டர்னல் ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும் சார். 8GB வரைக்கும் RAM இருக்குது. வீடியோவோட குவாலிட்டி 4K வரைக்கும் இருக்குது சார். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. இது ஓகே இல்லை? இதோட அன்பாக்ஸ் மொபைல் இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க. இந்தா. நல்லா இருக்கு. அண்ணா இது பில் போட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்தா. போலாமா? போலாம். எங்கேயோ தப்பு நடக்குது. நமக்கு ஆப்போனண்டா யாரோ வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது ஜே. அன்னைக்கு எங்க அப்பா வந்தப்ப கூட யாரோ கால் பண்ணி வந்ததா தான் அவர் சொன்னாரு. அப்புறம் இந்த கடை அங்கிள் நம்ம போனப்போ அவ்வளோ அழகா நான் கடையை கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா பேசிட்டு நெக்ஸ்ட் டே கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டு அனுப்புறாரு. எனக்கு என்னமோ எங்கேயோ ஏதோ கனெக்ட் ஆகுது. ஏதோ அதெல்லாம் ஒன்றும் தப்பா இல்லை ஆரா. நீயா ஒன்று இமேஜின் பண்ணிட்டு சினிமா கதைலாம் பேசாத. உன்னை யார் ஃபாலோ பண்ண போகிறான்? அது மட்டும் இல்லாமல் உன்னோட க்ரோத்தை ஸ்பாயில் பண்ணுறதுல யாருக்கு என்ன கெயின் இருக்குது சொல்லு? இல்லை ஜே, எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு பிளம்பர் வந்திருந்தாரு? அவர் ஏன் வந்தாருன்னு பூஜா கேட்டதுக்கு ஓனர் நான் அனுப்பவே இல்லைன்னு சொன்னாரு. இதெல்லாமே பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ மிஸ் ஆகுது. ஹவுஸ் ஓனரே ஒரு தண்ணி பார்ட்டி. அவன் சொல்றதெல்லாம் மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருக்காது. புரியுதா? இல்ல ஜே, யாரோ செயின் கட் பண்றாங்க. என்னமோ நடக்குது. இப்போ வெப்சைட் டவுன் ஆச்சு, சரியாயிடுச்சா? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடும். அதுக்கப்புறம் எல்லா கிளைண்ட்டும் உன்னோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நோ ப்ராப்ளம். புரியுதா? அப்புறம் இன்னைக்கு மாறனோட ஃப்ரெண்ட் வைஃப் அவங்க ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்றாங்க, ஆனா ஆகவே மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே லிங்க் ஆகுது ஜே. எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு இருக்கு. நீ அதை பற்றி யோசிக்காதாரா? எல்லாமே சரியாயிடும். ஃப்ரீயாக விடு. நீ அவர்கிட்ட எல்லாம் பேசலாம். பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா எல்லாருமே? அப்புறம் சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு எல்லாமே இருக்கு. ப்ராப்பராக போயிட்டு இருக்கு.
ஏமா பாட்டி அம்மாவோட பழைய பொருள்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஆறாமா ஏதாவது தொழில் செய்ய போறாங்களா? எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? எனக்கே எவ்வளோ தடவை மருந்து கொடுத்துருக்காங்க. தீக்காயம் பட்டப்ப அவங்க தான் மருந்து கொடுத்தாங்க. என் பொண்ணுக்கு பருவெல்லாம் இருக்கிறப்ப ஆறாமா தான் மருந்து கொடுத்தாங்க. சரியா போயிடுச்சு. உங்க மாமியாரோட கைராசி அப்படியே ஆறாமாக்கு இருக்கு. உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட நானே சொல்றேன் பாத்தீங்களா? ஐயோ, நான் ஒரு அறிவு கெட்டவ. உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆராவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பசங்களை நம்ம குழந்தைங்களாவே பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வளர்ந்து பெரியவங்களாகும்போது நம்ம மனசு அதை ஏத்துக்கிறது இல்ல. கரெக்ட். நானும் அதே தப்பதான் பண்ணிருக்கேன். ஆராவை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு தோத்து போயிட்டேன். இப்பயாவது தெரிஞ்சதே நினைச்சு சந்தோஷப்படுங்க. நிறைய பேரு முகம் தெரியாம அவங்களுக்குள்ள இருக்க திறமைகளை மறைச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு அந்த நிலைமை இல்லைங்க. நாம 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஏதாவது செய்யணுங்க. உங்களை மாதிரி ஒரு மாமியா இருக்கும்போது நிச்சயமா என் பொண்ணு ஒரு நாள் ஜெயிச்சிருவா. ஜெயிக்கணும். வாங்க. அப்புறம் எப்போ வந்தீங்க? என்னடி வாசல்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? அது அப்படியே காத்தாட இங்கேயே உட்காந்துட்டோம். அதான். வீட்ல எல்லாம் சோரியம் தானே? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏதோ ஜெயிக்க போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே? பேசிட்டு இருந்தோம். என்ன ஆமா, பேசிட்டு தான் இருந்தோம். மாப்பிள்ளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆமா ஆமா, அவங்கள பத்தி தான் பேசி. புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறாரு, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை விடுங்க, நான் காஃபி போட போறேன். உங்களுக்கு காஃபி வேணுமா? என்ன கேள்வி இது? வாங்க போய் காஃபி போடுவோம். நானும் வரேன். என்னமோ மறைக்கிறா. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வரட்டும், பார்த்துக்கிறேன். எங்க வச்சேன்? இங்கே தானே இருந்தது. எங்க வச்சேன்னு தெரியலையே. என்னது இது? பிரியதர்ஷினி மொபைல்ஸ்ல வாங்கியிருக்காங்க. யார் தான் இருக்கும்? மொபைல் வேற புதுசா இருக்கு. ஏய் மா, யாருது இந்த ஃபோனு? ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுமா. எந்த ஃப்ரெண்டு உனக்கு இவ்வளோ காஸ்ட்லியா ஃபோன் வாங்கி தந்தா? மா, நான் பழைய ஃபோன் வச்சிருக்கேன். உன்கிட்ட புது ஃபோன் கேட்டா நீ வாங்கியே கொடுக்கல. இப்போ ஃப்ரெண்டு வாங்கி தரா, நீ என்ன கேள்வி கேட்குற? அப்ப நீ என் மேல சந்தேகப்படுறியா? ஏய், இவ்வளோ காஸ்ட்லி ஃபோனா இருக்கே, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். மா, அதெல்லாம் இஎம்ஐ கட்டிக்கலாமா? அந்த இஎம்ஐக்கு நீ என்கிட்ட தானே வந்து நிப்ப. கட்டிக்கலாமா? இங்க பாரு, நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்ல. யூடியூப் சேனலுக்கு நல்ல வீடியோஸ்லாம் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நல்ல கிளாரிட்டியா இருக்குமா. பிரியதர்ஷினி மொபைல்ஸ்ல ஆஃபர் போட்டிருக்காங்கம்மா, அதுல தான் வாங்கணும். ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணதுமா. மா ப்ளீஸ்மா. நான் வெளில போறேம்மா.
இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன். எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது. ரேஷ் வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவா. நான் கிளம்பட்டுமா? ஏன்? இல்லை, காலையிலேருந்தே சாப்பிட்லன்னு சொன்னான். நான் இப்போ போய் சமைச்சா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுறேன். சரி, ஓகே, போயிட்டு வா. பாய். ஐயோ, இவனா? ஹாய். இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ அட்டன் பண்ணல. அதான் சரி நானே மேலே வந்துட்டேன். என்ன இதெல்லாம்? அது பூஜா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறா. ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஓ, ஓகே. இந்தா. தேங்க்ஸ். என்ன திடீர்னு வந்திருக்க? சும்மா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி வா. அது பூஜா தனியாக கஷ்டப்படுறாளா, அதான் சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு. என்னால் நம்பவே முடியல. ஏன்? அவளால் பண்ண முடியாதா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல். அந்த கடலை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும்னாலே கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு ஆகும். உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லட்டா? உனக்கு இல்லை, உன் ஃப்ரெண்டு பூஜாக்கு. ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை நான் அவளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கெலாம் சொல்ல, எனக்கு தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். ஏன் ஆசைப்படுறது தப்பா? நடக்கும்னு நம்புறா, ஜெயிச்சிருவா. ஜெயிச்சா பார்க்கலாம்.